வணக்கம் வியூவர்ஸ். வெல்கம் டு போதிமாம் அகாடமி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு டே 39 டாபிக் பார்க்க போகிறோம். இன்னைக்கு டாபிக் மேக்ஸில் தான். புள்ளியியல் மற்றும் தரவுகள், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு டேட்டா. கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் யூனிட்டு. நீங்கள் சிடெட்டு, டெட்டு, பிஜிடிஆர்பி, குரூப் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டாபிக்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். இது பேசிக், எல்லா எக்ஸாம்லையும் வரும். ஸோ அதான் நம்ம டாபிக் வைஸாக டே வைஸாக பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டியூஷன் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், இதில் நீங்கள் கேட்கலாம். ஃபர்தர் நான் டீட்டெயில் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் தரேன். ஓகே, இதில் நம்ம 25 ஒன்வேர்டு இருக்குது. ரொம்ப ஈஸியான இம்பார்ட்டன்ட் ஒன்வேர்ட்லாம் இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்வேர்டு, ஃபைண்ட் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 5 நேச்சுரல் நம்பர்ஸ். இப்படி தான் கொஸ்டின் இருக்கும். முதல் 5 இயல் எண்களின் கூட்டு சராசரியை காண்க. அப்போ முதல் 5 இயல் எண்கள் என்னன்னா, ஜீரோவை சேர்க்காம 1லேருந்து 5, அவ்வளோதான். ஜீரோ சேர்த்துடக்கூடாது, சரிங்களா? 1 2 3 4 5 அப்படி சேர்த்தீங்கன்னா அதான் இயல் எண்கள். இயல் எண்கள் 1வது நம்பர்லேருந்து ஆரம்பிக்கும். நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஆரம்பிக்கும். ஹோல் நம்பர்னு சொன்னால் மட்டும் தான், முழு எண்கள் சொன்னால் மட்டும் தான் 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அதோடைய 5 கூட்டி நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 15 + 5 3 தான் வரும். ஓகே, மீன். ஏன்னா அந்த 1லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் நடுவில் நம்பர் பார்த்தீங்கன்னா 3. ஸோ மீன் வந்து 3. செகண்ட் கொஸ்டின், find the range of the following data: 25, 67, 78, 43, 21, 17, 49. இப்படி இருக்கு ஒரு நம்பர். இந்த தரவுகள் இதெல்லாம் டேட்டாஸ். இந்த டேட்டாவுடைய வீச், ரேஞ்ச் கேட்குறாங்க. ஸோ வீச்னா என்னன்னா, இதுல நீங்க மிகப்பெரிய மதிப்பு, அதாவது லார்ஜஸ்ட் வேல்யூ பார்க்கணும், ஸ்மாலஸ்ட் வேல்யூ பார்க்கணும். அதுக்கு நீங்க ஒரு ஆர்டரா பார்த்துக்கலாம். நீங்க வந்து 25 வந்து ஆர்டர்லாம் பண்ணீங்க, 21, அதாவது 21, 25 அப்படின்னு ஆர்டரா எழுதிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா நீங்க டேரக்டா உங்களால பார்க்க முடியும்னா அதிலே பார்க்கலாம். ஆனால் மிஸ் பண்ணிடக்கூடாது. 78 அதுதான் நமக்கு வந்து லார்ஜஸ்ட், மிகப்பெரிய மதிப்பா இருக்கு இந்த ரேஞ்ச், இந்த டேட்டால. எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 17 இருக்கு அப்படின்னா 17 ஆரம்பிச்சிருந்து. ஸோ 17 நீங்க போட்டீங்கன்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஸோ அதுதான் ரேஞ்ச். ஸோ 17லேருந்து 78 வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதான் வீச்சு, ரேஞ்ச். ஸோ அதனால ஆர்டர் எழுதுறது நல்லது. கொஸ்டின் நம்பர் 3, வாட் இஸ் த மீடியன் ஆஃப் த டேட்டா? இங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 12, 14, 25, 23, 18, 74, 17, 24 சொல்லிட்டு. இப்போ இந்த தரவுகளுடைய இடைநிலை அளவு மீடியன் கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் நீங்க ஏறு வரிசையில், அதாவது அரேஞ்சிங் ஆர்டர்ல எழுதுங்க, நல்லது. ஸோ 12, 14, 17 இப்படி எழுதுவாங்க, நல்லது. இதுல எது மிடில் வேல்யூ அதுதான் மீன் வேல்யூ, சரிங்களா? அதுதான் மீடியன் வேல்யூ. இதுல எது மீடியன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 அப்படிங்கிற 7 டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா 3 3 போயிட்டு நடுவில் உள்ள 18 தான் மிடில் வேல்யூ, அதுதான் மீடியன் வேல்யூ, சரியா? கொஸ்டின் நம்பர் 4, ஃபைண்ட் த மோட் ஆஃப் த கிவன் செட். இவங்க நம்பர் நிறைய கொடுத்துருக்காங்க. மோடு அப்படின்னா முகடு, தமிழ்ல வந்து முகடு. முகடுனா அங்க கொடுத்துருக்க டேட்டால எந்த ஒரு நம்பர் வந்து ரிப்பீட்டடா அதிகமா வருதோ அதுதான் வந்து மோடு, அதுதான் முகடு. இங்க பாத்தீங்கன்னா 2, 4, 4, 6, 8, 4, திரும்பி 4 தான் அதிகமா வருது. ஸோ அதுதான் மோடு. மோட் இஸ் த வேல்யூ தட் அக்கர்ஸ் மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி. ஹியர் 4 அக்கர்ஸ் 3 times. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5, த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் 10 அப்சர்வேஷன் இஸ் 25. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப ட்ரிக்கியான ஒரு கொஸ்டின் கூட. இஃப் ஈச் வேல்யூ இஸ் இன்க்ரீஸ்ட் பை 5, வாட் இஸ் அ நியூ மீன்? அதாவது 10 தரவுகள் இருக்கு, அதோடைய கூட்டு சராசரி 25ன்னு கொடுத்தாங்க. ஒவ்வொரு மதிப்பும் அதுக்கப்புறம் 5 கூடிட்டு, அப்போ புதிய சராசரி என்னன்னா 30, சரிங்களா? இதை எப்படி பார்க்கணும்னா, நம்ம எல்லாத்தையும் 5 5 ஒரு எக்ஸ் பிளஸ் ஐ அப்படிலாம் போட்டு பார்க்க முடியாது. அதுக்கு என்னன்னா பார்வை என்னன்னா நியூ மீன், அதாவது புதிய சராசரி பார்க்கணும்னா பழைய சராசரி பிளஸ் கான்ஸ்டன்ட், அந்த மாறிலியை ஆட் பண்ணிட வேண்டியதான். பழைய சராசரி எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 25. எதை எவ்வளோ ஆட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 5. ஸோ அது 25 + 5 30. இதுதான் நியூ மீன் ஓட பார்லா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 6, ஃபைண்ட் த மீன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 5 ப்ரைம் நம்பர்ஸ். முதல் 5 பகா எண்கள் சராசரி இருக்காங்க. பகா எண்ணுங்கள்னா ப்ரைம் நம்பர் 2, 2 வரும், சரிங்களா? 3, 5, 7, 11 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நீங்கள் சராசரி பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரையும் கூட்டி எத்தனை நாளாக டிவைட் பண்ணுறீங்கன்னா அது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 28/5 5.6. இதுதான் முதல் 5 பகா ப்ரைம் நம்பர்ஸ் உடைய மீன் வேல்யூ. Question number 7, if the range of the data is set is 20 and the smallest value is 5, find the largest value அப்படிங்கிறாங்க. ஒரு தரவுடைய வீச்சு கொடுத்துறாங்க, ரேஞ்ச் 20, மிகச்சிறிய மதிப்பும் கொடுத்துறாங்க 5, மிகப்பெரிய மதிப்பை காணுங்க. இது நம்ம போன தடவை பார்த்தோமா,
அந்த ஃபார்முலா ரிவர்ஸ்ல நம்ம போடுறோம். மிகப்பெரிய மதிப்புலேருந்து மிகச்சிறிய மதிப்பை கழிச்சீங்கன்னா வீச்சு வரும். ஏன்னா வீச்சிலையும் மிகச்சிறிய மதிப்பையும் நம்ம ஆட் பண்ணா மிகப்பெரிய மதிப்பு வரும். ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூ தேவைன்னா அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ அந்த சைடு பண்ணீங்கன்னா ரேஞ்ச் பிளஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இங்கே அந்த ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் 20, ஸ்மாலஸ்ட் வேல்யூ 5. அதை நீங்க பண்ணீங்கன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ வந்துடும் 25. ஸோ 25 மைனஸ் 20 விச் கிவ்ஸ் ரேஞ்ச் 5 அப்படிங்கிறது வந்துடும். அவ்வளோதான். Question number 8. The mean of the 5 numbers is 20. If one number is excluded, the mean becomes 15. Find the excluded number. 5 எண்களுடைய சராசரி 20, 20. ஒரு எண்ணை நீக்கினால் சராசரி 15ஆக மாறுகிறது எனில் நீக்கப்பட்ட எண் யாது? ஸோ ஆன்சர் வந்து 40. இது எப்படின்னா ஜஸ்ட் நீங்க மல்டிபிள் பண்ண வேண்டியிருக்கும். 5 எண்களுடைய கூட்டுதல் 100 அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா சம் ஆஃப் 5 இன்ட்டு 20. ஜஸ்ட் அந்த 5 எண்களோட அந்த 5 எண்களோட சராசரி இருக்குன்னா அந்த 5 இன்ட்டு 20ன்னு போட்டிருக்கேன். அவ்வளவுதான். 5 into 20 100 வந்துட்டா. ஒரு எண்ணை நீக்கினால் சராசரி 15 ஆகுது. அப்போ 5 எண்கள் இருந்து ஒரு எண்ணை 5 நம்பர்ஸ் வந்து ஒரு நம்பர் ரிமூவ் பண்ணா 4 நம்பர்ஸ், அதோட சராசரி 15. ஸோ 4 into 15 60. அதான் 4 எண்களின் கூடுதல் 60. 4 into 15 60. அப்ப எக்ஸ்க்ளூட நம்பர் என்னன்னா இந்த 100ல இருந்து 60 கழிச்சிருங்க. சரியா? 100ல இருந்து 60 கழிச்சீங்கன்னா 40. இதுதான் எக்ஸ்க்ளூட நம்பர். நீக்கப்பட்ட எண் வந்து அது. ஓகே, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Question number 9. Find the class mark of the class interval 20 to 30. 20 to 30 என்ற பிரிவு இடைவெளியின் மைய மதிப்பை கிளாஸ் மார்க் காண்க அப்படின்னு கேட்காங்க. ஆன்சர் 25. இது மைய மதிப்பு கிளாஸ் மார்க்னா நீங்க லோயர் லிமிட் கீழ் எல்லை பிளஸ் அப்பர் லிமிட் மேல் எல்லையை கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிடணும். கீழ் எல்லை எவ்வளோன்னா 20, மேல் எல்லை அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா 30. ஸோ 20 + 30/2 அப்படின்னா 25 வந்துடும். இதுதான் கிளாஸ் மார்க் மைய மதிப்பு. கொஸ்டின் நம்பர் 10. If the sum of 15 observation is 450, find their mean. 15 தரவுகளுடைய கூடுதல் 450 எனில் அவற்றின் சராசரி காண்க அப்படிங்கிறாங்க. ஸோ சராசரினா என்னன்னா கூடுதல் பை மொத்தம் அப்படின்னு நீங்க போட்ட வேண்டியதான். மீன் ஈக்குவல் டு சம் பை டோட்டல். டைரக்ட் ஃபார்முலா. மீன் பார்க்கறதுக்கு சம் பை டோட்டல். சம் எவ்வளவு? 450 பை டோட்டல். அதாவது அந்த டோட்டல்னா அந்த எத்தனை டேட்டா அப்படின்னு அர்த்தம். சம் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க, அதான் அந்த இது. ஸோ சம் ஆஃப் 15, அப்போ 15 தான் டோட்டல். ஸோ 450/15 30. ஓகே, கொஸ்டின் 11. ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 6 ஈவன் நம்பர்ஸ். இப்போ முதல் 6 இரட்டை எண்களின் இடைநிலை அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரட்டை எண்கள் எழுங்க. 2, 4, 6, 8, 10, 12. இதோட இடைநிலை அளவு என்ன வருது அப்படின்னா இல்லை நம்ம வந்து எல்லாத்தையும் அதாவது நடுவில் வேலையை பார்க்க முடியாது. 8 நடுவில் இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா 6 வெளியே வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த நடுவில் இருக்கக்கூடிய 6 + 8/2 அப்படின்னு போட்டுருங்க. ஓகே, மீடியன் பார்க்கறதுக்கு 7. ஓகே, இடைநிலை அளவு 7 வரும். ஈவன் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. மீடியன் பார்க்கணும் அந்த 6 + 8 அந்த அந்த பொசிஷன் இருக்கு, அது /2 போட்டுருங்க. கொஸ்டின் நம்பர் 12. வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் இஃப் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் ஆர் 50 and 10? மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய மதிப்புகள் 50 மற்றும் 10 எனில் வீச்சு கிழுவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ 2/3 அப்ராக்சிமேட்டா 0.6667 அப்படின்னு வரும். வீச்சுக்கள் கோஎஃபிஷியன்ட் ரேஞ்ச்னா ஃபார்முலா டைரக்ட் ஃபார்முலா L - S/L + S. L - S அப்படின்னா என்னத்தோம்? அந்த லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ -1 கீழே +1. ஸோ 50 + 10/50 மேலே 50 - 10 கீழே 50 + 10. ஸோ மேலே வந்து 40 வரும், கீழே வந்து 60 வரும். கேன்சல் பண்ணால் 2/3. 2/3 கொடுத்துருக்காங்களா பாருங்க. இல்லை மேக்ஸிமம் இந்த 0.67 0.65 கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ 0.667 அப்படி சொல்லிட்டு டைரக்ட் ஃபார்முலா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Question number 13. If the frequency distribution, the mid value of the class is 15 and the class width is 10, find the lower limit. ஒரு நிகழ்வெண் பரவலில் பிரிவின் மைய மதிப்பு 15 மற்றும் பிரிவு இடைவெளி 10 எனில் கீழ் எல்லை காண்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கும் அதே தான். நம்மளுக்கு வந்து என்னன்னா அந்த கீழ் எல்லை லோயர் லிமிட் பார்க்கணும்னா மிட் வேல்யூ மைனஸ் வித் பை 2. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. பிரிவு அகலம் பை 2. சரிங்களா? என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்றாலும் ஒரு ஃபார்முலா இருக்கு. கீழ் எல்லை ஈக்குவல் டு மைய மதிப்பு மைனஸ் பிரிவு அகலம் பை 2. மைய மதிப்பு 15 போட்டுக்கோங்க. பிரிவு அகலம் பை 2. அவங்க பிரிவு அகலம் 10 கொடுக்குறாங்க. ஸோ 10/2 அப்படின்னா 5. லோயர் லிமிட் ஈக்குவல் டு மிட் வேல்யூ மைனஸ் வித் பை 2 போட்டிங்கன்னா லோயர் லிமிட் வந்துடும். கொஸ்டின் நம்பர் 14. ஃபைண்ட் த மோட் 15, 20, 15. ஸோ முகடு, இந்த நம்பருக்கு முகடு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. முகடுனா எது
மோர் அதிக டைம் வருது, ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியில் வருது. இதில் 15 தான் 4 டைம்ஸ் வருது, அதுதான் அதோடைய முகடு. ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி 15. ஸோ அதுதான் அந்த இதுவே அதிக நிகழ்வெண் ஆகும். 15. கொஸ்டின் நம்பர் 15. த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மீன், மீடியன் அண்ட் மோடு எம்பரிக்கல் ஃபார்முலா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. சராசரி, இடைநிலை மற்றும் முகடு ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்பு அனுபவ சூத்திரம், எம்பிரிக்கல் ஃபார்முலா. சரிங்களா? அது வந்து ஆன்சர் வந்து ஃபார்முலா இது. மோடு சீக்வல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். சரிங்களா? இது புள்ளியியலில் பயன்படுத்தப்பட ஒரு நிலையான அனுபவ சூத்திரமாகும். திஸ் இஸ் அ ஸ்டாண்டர்ட் எம்பிரிக்கல் ரிலேஷன் யூஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். மோடு பார்க்கணும்னா மீடியனும் மீனும் இருக்கு அப்படின்னா அது பார்க்கறதுக்கு 3 இன்ட்டு மீடியன் மைனஸ் 2 இன்ட்டு மீன் போட்டிங்கன்னா மோடு கிடைச்சிரும். ஸோ தமிழில் வந்து உங்களுக்கு முகடு அப்படின்னா 3 இன்ட்டு இடைநிலை மைனஸ் 2 இன்ட்டு சராசரி அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 16. ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 10 ஹோல் நம்பர்ஸ். 10 முழு எண்கள். அப்போ முழு எண்கள்லாம் 0லேருந்து வந்துடும். அப்போ 0லேருந்து 10 எண்கள்னா 9 வரைக்கும் தான் வரும். அப்போ இதோட வீச் என்ன? அப்பர் லிமிட் மைனஸ் லோ லிமிட். அப்பர் லிமிட் என்னது? 9, லோ லிமிட் 0. ஸோ 9 மைனஸ் 0 9. இதுதான் வீச்சு. ஓகே, இதுதான் ரேஞ்ச். ஹோல் நம்பர்ஸ் பார்க்குறோம், 0 ஆட் ஆயிரும். கொஸ்டின் நம்பர் 17. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ மெஷர் ஆஃப் த சென்ட்ரல் டெண்டன்சிட்டி? மீன், மீடியன், ரேஞ்ச், மோடு. பின்வருவற்றில் எது மையப்போக்கு அளவை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. மையப்போக்கு அளவை அல்லனா இதுல எடுத்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் மட்டும் தான் மையப்போக்கு அளவை இல்லை, அதான் வீச்சு. மற்ற எல்லாமே மையப்போக்கு அளவை. வீச்சு என்பது சிதறல் அளவை ஆகும், இது மையப்போக்கு அளவை அல்ல, ரேஞ்சு. சரிங்களா? ரேஞ்ச் இஸ் ஏ மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன், நாட் சென்ட்ரல் டெண்டன்சிட்டி. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 18. If each observation is multiplied by 2, how is the mean affected? இப்போ நம்ம நிறைய டேட்டா எடுக்கும், ஒவ்வொரு தரவும் 2ஆல பெருக்கப்பட்டால் சராசரி எவ்வாறு மாறும்னா அதுவும் 2ஆல மல்டிபிள் ஆகும், சராசரி இருமடங்கும். மீன் இஸ் டபுள்டு. அனைத்து தரவுகளும் ஒரு மாறிலியால் பெருக்கப்படும் போது சராசரி அதே அளவாக மாறும். மீன் சேஞ்சஸ் ப்ரொபோர்ஷனலி when all data are multiplied by constant. சரிங்களா? ஸோ நீங்கள் டேட்டாவை எந்த நம்பரால் மல்டி பண்ணீங்க அதே நம்பர் தான் மீனும் மாறும், சராசரி மாறும். Question number 19. Find the arithmetic mean of 1/2 and 1/4. 1/2 and 1/4 ஆகியவற்றில் கூட்டு சராசரி இருக்காங்க. கூட்டு சராசரினா ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிட வேண்டியதான். ஸோ ரெண்டையும் கூட்டும் போது 3/4 வருது. எல்சிஎம் எடுத்து போட்டுருக்கீங்க பை 2. ஸோ 3/8 வரும். 3/8 ஆன்சர் 3/8 கொடுத்தா அதை போடணும், இல்லைனா அந்த 0.375 அப்படி வந்தால் நம்ம அதை டிவைட் பண்ணி ஆன்சர் பார்த்து வச்சு போட்டோம். கொஸ்டின் நம்பர் 20. டேலி மார்க்ஸ் ஆர் யூஸ் டு ஃபைண்ட். நேர்கோட்டு குறிகள் எதை கண்டறிய பயன்படுகின்றன? இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாலாம் யூஸ் பண்ணக்கூடிய டேலி மார்க்ஸ். ஸோ ஃப்ரீக்வன்சி, அதாவது நிகழ்வெண், அதை வந்து கண்டறிய பயன்படுகின்றன. தரவுகளுடைய நிகழ்வெண்ணை கணக்கிடவும் ஒழுங்கமைக்கவும் நேர்கோட்டு குறிகள் உதவுகின்றன. டேலி மார்க்ஸ் ஹெல்ப்ஸ் இன் கவுண்டிங் அண்ட் ஆர்கனைசிங் டேட்டா ஃப்ரீக்வன்சி. கொஸ்டின் நம்பர் 21. ஃபைண்ட் த மீடியன். இடைநிலை காண்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுல வந்து 30. ஏன்னா அது நீங்க வரிசையாவே இருக்கு, அதில் நடு உறுப்பை பார்க்கணும். அப்போ 3வது உறுப்பு எது? 30. அதை நீங்கள் போடணும், அதான் மீடியன், இடைநிலை. ஓகே, த டேட்டா இஸ் ஆல்ரெடி இன் ஆர்டர், த மிடில் டைம், தேர்ட் வேல்யூ வந்து 30. அதை நீங்கள் போடலாம் மீடியனா. கொஸ்டின் நம்பர் 22. இன் ஏ பார் கிராஃப், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன் ஏ பார் கிராஃப் த ஹைட் ஆஃப் த பார் ரெப்ரசன்ட். ஒரு பட்டை வரைபடத்தில் பட்டையோடைய உயரம் எதை குறிக்கிறதுனா ஃப்ரீக்வன்சியை, நிகழ்வெண்ண. பட்டையின் உயரம் அந்த பிரியோடைய அந்த நிகழ்வெண்ணிற்கு விகித சமமாக இருக்கும். த ஹைட் ஆர் லென்த் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த frequency of the category. அதனால அந்த பட்டை வரைபடத்தில் பட்டையோட உயரம், height of the bar வந்து represent frequency. Okay. Question number 23. The total of angles, all angles in pie chart is. pie chartனா ஒரு வட்ட வடிவத்தில் போடுறதும், அதான வட்ட வடிய விளக்கப்படம். வட்டம்னாலே 360 கோணம். ஸோ 360 போட்டலாம். ஒரு முழு வட்டம் 360 டிகிரியை குறிக்கும். A complete circle represents 360 degrees. Question number 24. Find the range. எல்லாமே 0 0 இருக்கு. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோ லிமிட் பார்த்தா 0 தான் வரப்போகுது. ஸோ வீச்சு 0. 5 பேர் இருக்காங்கனால 5ன்னு போடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் நம்ம அப்படிதான் ஃபர்ஸ்ட் யோசிப்போம், 5 பேர் இருக்காங்கன்னா 5 வீச்சு அப்படின்னு போடுவோம். அப்படி இல்லை. ஓகே. கொஸ்டின் நம்பர் 25. லாஸ்ட் கொஸ்டின். இஃப் த மீன் ஆஃப் த 6 7 x 8 10 இஸ் 8, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இது ஒரு இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. இந்த மாதிரி நம்பரை கொடுத்துட்டு ஆகியவற்றின் சராசரி 8 அப்படின்னு கொடுத்தாங்க. இனி இந்த எக்ஸ் மதிப்பை காண்க அப்படிங்காங்க. ரைட்டா? அப்போ இதோடைய சராசரி அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட சராசரி மதிப்பு 8ன்னு கொடுத்தாங்க. அப்போ நம்ம சராசரி என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி எத்தனை நம்பராலும் அதை டிவைட் பண்ணுவோம்.
ஸோ 6 + 7 + x + 8 + 10/5 அப்படின்னு போடுவோம், which gives 8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 5 நீங்க அங்க மல்டி பண்ணீங்கன்னா 40 வரும். இந்த 6 7 8 10 எல்லாம் ஆட் பண்ணா 31 வரும். ஸோ 31 + x = 40. எக்ஸ் தேவைன்னா 31 அந்த சைடு கொண்டு போனா 9. ஸோ இதுதான் அந்த எக்ஸோட மதிப்பு. 6 7 9 8 10 அப்படிங்கிற வரும். இவற்றோட சராசரி 8. நீங்க சராசரி இது பார்க்குறோம். நீங்க வந்து இந்த ஃபார்முலா பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 கூட்டி 5ஆல் டிவைட் பண்ணி அந்த சராசரி கொடுத்ததை போட்டு நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்ட் ஆயிட்டா? ரைட். ஸோ 25 ஒன் வேர்டு இதில் பார்த்துருக்கோம். ரொம்ப ஈஸியான ஒரு இது, ஆனால் இம்பார்ட்டன்ட் சாப்டர் கூட எல்லா இதுலேயும் வருது. அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஆன்லைன் கிளாஸை பற்றி நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.